ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மீட்டிங் வந்து பிஸ்னஸ் மீட்டிங் முடிஞ்சு நானும் தம்பி செல்வரத்தின முத்துவும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நான் மதுரை போகிற வழியில் சிவாசியில் ட்ராப் பண்ணலாம் தம்பி அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். அப்போ தம்பி வந்து நம்பர் 1 இன்னைக்கு கிராக்கர் பிஸ்னஸ்லையும் சரி பிரிண்டர்லையும் சரி நம்பர் 1 சிவாசியில் இருக்காப்புல. முத்து பிரிண்டிங் ஒர்க்ஸ்னு வச்சிருக்காப்புல. தம்பி என்னாச்சு, உன்னை எப்படி ட்ராப் பண்ணிட்டு போயிடுவா? ஆமா, போகும்போது ஒரு 2 கேள்விக்கு பதில் மட்டும் கொடுத்துருங்க. என்ன தம்பி, என்ன கேள்வி என்கிட்ட கேட்க போற சொல்லு. காலைல மீட்டிங்ல சொன்னீங்க, இப்ப 10 லட்ச ரூபா லோன் வாங்கணும் அப்படின்னா 5 லட்ச ரூபா கையிருப்பு வச்சுக்கிட்டு பேலன்ஸ் மட்டும் தான் செலவு பண்ணணும், இந்த 5 லட்சத்தை நீங்க இருக்குன்னே யோசிக்க கூடாதுன்னு சொன்னீங்க. எதுக்காக சொன்னீங்க தம்பி? அது வந்து நம்ம இப்ப ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல கலந்துருந்தோம். சரி, அங்க நிறைய +2 காலேஜ் எல்லாமே பிள்ளைகள் எல்லாம் இருந்ததுனால நம்ம அதுக்கு சொன்ன. அது வந்து ஒண்ணுமே இல்லை தம்பி. இப்போ ஒண்ணு இல்லை, நீங்க ஒரு எல்லா பிசினஸ்லயும் நமக்கு லோன் வாங்கி தான் ஆகணும். ஒரு 50 லட்சம் நீ லோன் வாங்குறன்னு வையன், எந்த பிசினஸுமே 50 லட்சம் லோன் வாங்குற, 25 லட்சத்தை மாத்திரம் யூஸ் பண்ணு. ஏன் அந்த 25 லட்சம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீ பண்ற பிசினஸ் இன்னைக்கு நீ ஹோல்சேலா வந்து இது ஒரு கிராக்கர்ஸ் பண்ணிட்டு இருக்க. சரி, ஓகே. இப்ப திடீர்னு ஒரு பண தேவைக்காண்டி ஒரு கிராக்கர்ஸ் வந்து மொத்தமா உன்ட்ட விற்க வராரு. அப்ப நீ கடன் கேட்டா கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. அது வந்து கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அவர் பண தேவைக்கு தானே வர்றாரு, அவர் எப்படி கொடுப்பாரு? அதுதான் பாயிண்ட். இதுல எந்த ரூபாயும் நீ ரெகுலரான ஷெட்யூல் வந்து இந்த ரூபாயெல்லாம் கடன் எடுத்துட்டேன்னா நீ ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் நீ வட்டிக்கு உடமையா ஆயிருத. ஆமா, கண்டிப்பா. இதுன்னா ஒரு 25 லட்சம் உன்ட்ட 25 லட்சம் தான் கடன் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற கான்செப்ட்ல போனீங்கன்னா, திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பண தேவை இருக்கு, அவர் சரக்கை குறைச்சு கொடுக்காரு, அல்லது இந்த இடத்துல வந்து லைன்ல இருந்து வர்றதுக்கு கேஷ் கட்டிங் அடிச்சா இவ்வளவு பெர்சன்டேஜ் கிடைக்குன்னா தான் அது யூஸ் ஆகும் அந்த அமௌண்ட். இப்ப நீ 25 லட்சம் ரூபாய்க்கு திடீர்னு ஒரு 10% கொடுக்கான்னா 2 லட்சம் ரூபாய் ஆச்சு. ஆமா, கண்டிப்பா. அது வந்து நீ கடன் கேட்டா கொடுக்க மாட்டான்ல, அதுக்கு தான் பேசுனேன். இது வந்து ஒரு தெளிவா தெரிஞ்சுக்கோ. நீலாம் ஒரு இளம் வியாபாரி, பெரிய அளவுல வரக்கூடியவன். கண்டிப்பா அடுத்து நீ லோன் எடுத்து பெரிய அளவுல இண்டஸ்ட்ரி எதுவும் போட்டேன்னா இந்த மாதிரி உள்ளதை வச்சுக்கோ.